பிள்ளைங்க மதம் மாறி இருக்கான்னு அவங்க கேட்டாங்க. அதாவது WCC கேட்டிருக்காங்க. அங்கே போயிட்டு 2வது தான் நான் அந்த தாபிஸ் ஸ்கூலுக்கு போனேன். ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். இனி இர்ஃபான் இடாயா சென்டர் இன்சார்ஜும் எனக்கு ஃபோன் எடுக்கல. பிள்ளைங்களையும் காணோம். அங்கே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். இந்த மெசேஜ் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு கேட்டாங்க. கந்திங்கில் இருக்கும்போது பார்த்தேன். நீங்கள் கோத்தம் பாலைக்கு போய் அங்கே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாங்க. மறுநாள் எனக்கு வந்து காலங்காத்தால என் பிள்ளைங்க வந்து பெர்லிஸ்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. யார் அடிச்சா? 2 பிள்ளைங்களும் 3 பிள்ளைங்களும் என்கிட்ட பேசுகிறாங்க. பெர்லிஸு அந்த மஜ்லிஸ் அகமா அந்த இதுலேருந்து அந்த ஃபோன்லேருந்து எனக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. அம்மா நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் அங்கே வாங்க, உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்றாங்க. அம்மா நான் ஏம்மா உங்கள்கிட்ட பேசணும், என்கிட்ட புரியுதா மக்காமா இருக்குமா, நீங்கள் என் கூட தான்மா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆக்சுவலி அது ஒரு ஃபைட்டிங், சரியான சண்டை. அந்த இடத்துல சண்டை போட்டனால தான் பிள்ளைங்க என்கிட்ட ஃபோன்லேயே பேச ஆரம்பிச்சிச்சிங்க. அவ்வளோ பெரிய அந்த ராத்திரி அவ்வளோ பெரிய சண்டை. பிள்ளைங்க கூட்டு வாங்க, ஏன் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்ட்டு. இங்கே இருந்த பிள்ளைய பிள்ளைங்களை இத்தனை நாளாக இருந்த பிள்ளைய ஏன் ராத்திரியோட பெர்லிஸில் போயிட்டு ஒளி வச்சிட்டீங்க? சேர்த்தது யாரு? ஹஸ்பண்ட் தான் சேர்த்துருக்காரு. அவர் தான் சேர்த்துருக்காரு. ஆனால் அவர் தான் லோக்கல்ல இருக்காரு. சேர்த்துட்டு போயிருக்காரு. சேர்த்து மறுநாள் பிடிபட்டிருக்காராம் அந்த விஷயம். ஓகே. பிள்ளைங்களை சேர்த்து விட்டுட்டு மறுநாள் எல்லாம் முஸ்லீம்லாம் இது பண்ணிட்டு மோவலா இது பண்ணிட்டு சேர்த்து வச்சு இவர் மறுநாள் பிடிபட்டிருக்காரு. அந்த விஷயத்த தான் செஞ்சுருக்காங்க இவங்க. சரின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த நான் கிளாம்தான் லோக்காப்க்கு ஃபோன் அடித்தப்ப இந்த விஷயத்த சொல்லலை. பிள்ளைங்க இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லலை என்கிட்ட. ஓகே, பிள்ளைங்களை கண்டுபிடிச்சி இது பண்ணி அந்த ஒரு ராத்திரி முழுதும் அந்த சண்டை. டேவிட் டென்னனும் IPD கப்பலா பத்தாஸ் அங்கே வந்து சண்டை போட்டு பிள்ளைங்க வந்து மறுநாள் காலையில் ஃபோன் அடித்து அன்றைக்கி தான் என்கிட்ட பேசுதுங்க. அம்மா நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் வாங்க நம்ம பேசுவோம். அதை மட்டும்தான் சொன்னாங்க அவங்க. அதை மட்டும் தான் சொன்னாங்க. அப்போ என்னோட கேஸ் எடுத்துங்க இன்ஸ்பெக்டர் நபிஹா. அந்த பிரச்சனையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிக்க எடுக்காதவங்க அந்த பிரச்சனைக்கு அவங்க எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாரி அவங்க கேட்ட கேள்வி, நீ எப்படி உன் பிள்ளைய நீ பார்த்துக்குத, அவங்க இப்போ முஸ்லீமாக ஆயிட்டாங்க, நீ எப்படி அந்த பிள்ளைங்களை நீ பார்த்துக்க முடியும் அப்படின்னு என்னை கேட்குறாங்க. அது எதுவாக இருந்தாலும் அதுங்க என் பிள்ளைங்க நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற. இல்லை நீ இப்பயே வா, பெர்லிஸ்க்கு வாங்க. அப்போ டேவிட் அண்ணன் YB சதீஷ் அண்ணன் வேணாமா, என்னத்தை பேச போகிறாங்க, பிள்ளைங்களை எடுத்துகிட்டு வந்து இத்தனை நாள் பிள்ளைங்களை தானே இருந்தாங்க, பிள்ளைங்களை எடுத்துகிட்டு வந்து கூட சொல்லுங்க, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருங்க, ஏன் நம்ம என்னத்தை தான் அவங்க பேச போகிறாங்க, வேணாமா அப்படின்ட்டாங்க. அப்போ நீ போகல. 2 நாள் சென்று வாங்கம்மா நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு பிள்ளைங்க கேட்டப்ப ஓகே நான் வரேன். ஆனால் நாங்கள் அவங்களோட இடத்துல வச்சு பேசலை, பெர்லிஸ் கங்கார் IPDயில் தான் வச்சு பேசணும். பிள்ளைங்க போயிட்டு பிள்ளைங்க வந்துட்டாங்க. பிள்ளைங்க அந்த இடத்துல இருக்காங்க. அந்த சைட்டில் உள்ள ஃபேமிலியும் அங்கே இருக்கு. ஃபேமிலினா சிஸ்டர்லோ பிரதர்லோ சிஸ்டர்லோ அவங்கெல்லாம் அந்த சைட்டில் அவங்கெல்லாம் அந்த ஹஸ்பண்ட் சைடில் உள்ளவங்க அவங்க இருக்காங்க. பிள்ளைங்க அவங்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்களா? இல்லை, அவங்களாம் முஸ்லீமா. அவங்க முஸ்லீம் ஆகல, உங்க பிள்ளை மட்டும் தான் முஸ்லீம். ஆமா, பிள்ளைங்களை ஆக்கிட்டாங்க. பிள்ளைங்களாம் தூடம் போட்டு அங்கே நிற்கிறாங்க. எக்ரிஸ் அப்பா இருக்காங்க. அந்த இடத்துல முஃப்தி எல்லாம் இருக்காங்க. இல்லை அங்கே ஃபார்ம் வச்சு என்கிட்ட பக்கத்தில் வச்சு என்கிட்ட கட்டுறாங்க, பிள்ளைங்க ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. நான் என்ன செய்ய, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறேன், இது என் பிள்ளைங்க அப்படின்னு. அவங்களால பேச முடியல. ஆக்சுவலி வந்து அப்பா அம்மா இல்லைன்னா ஒன்று பிள்ளைங்களுக்கு பஜிக்கண்ண இருந்திருக்கணும், பிள்ளைங்களை என்னத்துக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு. எனக்கு வந்து இந்த ஒரு இந்திரா காந்தி கேஸ் அப்படி இவ்வளோ ஓடுன்னு அதெல்லாம் வந்து அந்த ஒரு நாலேஜ்லாம் இல்லை. ஏன்னா அந்த நம்ம கிணற்று தவளையாக இருந்தால் இந்த வேலை இது அதுதான் இது ஒரு இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பிள்ளைங்க மதம் மாற்றப்பட்டிருக்குங்க, அந்த இடத்துல இருக்குங்க. அந்த பிள்ளைங்களும் வந்து அம்மா நீங்கள் இஸ்லாம் ஆயிருங்க, ஓகே ஐ எம் வில்லிங் டு டூ, இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நான் செய்கிறேன், ஆனால் வந்து என் கூட வந்துருங்க, முதல்ல என் கூட வாங்க அப்படின்னு. அந்த இடத்துல ஃபைட்டிங் நடந்துச்சு. பிள்ளைங்களை கூட்டு போகிற மாதிரி அப்படி இப்படி அவங்களே கூட்டு போகிற மாதிரி சரியான ஃபைட்டிங் நடந்துச்சு. அப்போ நாங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து உங்கள் கூட இருக்கிறது விருப்பமா? என்ன விருப்பம், சரியான விருப்பம். அந்த இடத்துல வந்து அவங்க வந்து காட்டிக்க முடியல அந்த இடத்துல. ஓகே, பிள்ளைங்களை வந்து என்ன செஞ்சோம்,
எபியஸ்கோப்பஸ் இது பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் பிள்ளைங்க வந்து அவங்கள்ட்டே இருக்க வேணாம், என்கிட்டே இருக்க வேணாம். பிள்ளைங்க வந்து வஜிக்கனில் இருக்கணும். பெர்லிஸில் இப்போ வஜிக்கனில் போய் விட்டுருந்தாங்க. நான் நாளைக்கு ஒரு ஒரு 5 நாள் இருக்குது எபியஸ்கோப்பஸ்க்கு, 5 நாள் இருக்குது. பிள்ளைங்களை வந்து ஒரு மணி நேரம் போய் பார்த்துட்டு வரணும். எனக்கு கொடுத்தது அந்த 5 நாள் தான். பிள்ளைங்களோட மனசில் அவ்வளோ இதை போட்டு வச்சுருக்காங்க. அம்மா எப்படி அம்மா போயிட்டாங்க, இது அப்புறம் இதோட ரிலிஜன் பற்றி எனக்கு டைம் 5 நாள் தான் பிள்ளைங்க கூட இருக்கிறது.